Hi everyone, welcome to this video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா simple and easy weekly kitchen cleaning tips தான் பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப் நம்பர் 1, மோஸ்ட்டாக கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண மேலே இருக்க பர்னர்ஸ் எல்லாம் பிளாக் ஆன மாதிரி ஆகிரும். அந்த பர்னர்ஸை இந்த டிப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிரும். 3 பொருள் தான் தேவைப்படும்: லெமன், பேக்கிங் சோடா, வாட்டர். ஃபஸ்ட்டு ஒரு லெமனை பவுலில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்சரையே நம்ம கிச்சனில் என்ன திங்ஸ் க்ளீன் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்லேருந்து பர்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச லெமன் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி 1 hour ஊற வச்சிடலாம். 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா பர்னர்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிரும். அப் டு 90% நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும். டிப் நம்பர் 2, நம்ம கிச்சனில் ஈஸியாக டஸ்ட் ஆகிற பொருள் பார்த்திங்கன்னா மிக்சியும் மிக்சி ஜாரும் தான். மிக்சி ஜாரில் பின்னாடி நல்லா அழுக்கு பிடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிக்சிலையும் நல்லா டஸ்ட் ஏறி இருக்கும். மிக்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சோப்பை டூத் ப்ரஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணி வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிரும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு டூத் ப்ரஷ் வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜார்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ண பின்னாடி நல்லா அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிரும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச பேக்கிங் சோடா, லெமன், அது கூட சோப் ஆட் பண்ணி ஒரு 15 minutes நல்லா ஊற வச்சிடலாம். 15 minutes நல்லா ஊறினதுக்கப்புறம் சைடில் நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பின்னாடி க்ளீன் ஆகிரும். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜார்ஸ் பின்னாடி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்தால் இந்த டிப் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, நம்ம கிச்சனில் அல்லது பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருளெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவே கருப்பான மாதிரி ஆகிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிளான ஈஸியான டிப்பை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விபூதி கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அது கூட சோப்பும் ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 minutes கழிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா வெள்ளி டம்ளர் நல்லா பளபளன்னு ஆகிரும். இது வெள்ளி டம்ளர்னு இல்லை, நம்ம வேறு எந்த வெள்ளி பொருள் வேணாலும் விபூதி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெள்ளி பொருள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, செம்பு சால் தான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். பிளட் ப்ரெஷர் லெவலை பெரியவங்களுக்கு கம்மி பண்ணும். ப்ளஸ் பிளட் லெவலையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும்னு சொல்கிறாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த லெமன்லேயே பேலன்ஸை எடுத்துக்கலாம். நல்லா லெமனை செம்பு சாலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுடலாம். நம்ம புளி யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாம். பட் லெமன் யூஸ் பண்ணோம்னா அது மேலே இருக்க கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். அதுக்கு மேலே கூட நம்ம புளி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா செம்பு சால் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ண வரைக்கும் கரைப்படாமல் இருக்கும். நீங்கள் செம்பு சால் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கடாய் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா கரை பிடிச்சி போயிருக்கும். சம்டைம்ஸ் கேஸ் தீரும்போது கூட இந்த மாதிரி கரை பிடிச்சிக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம உம்மி சாம்பல் வச்சு தேய்ச்சி விட்டாலே நல்லா க்ளீன் ஆகிரும். உம்மி சாம்பல் யூஸ் பண்ணி டீ டம்ளர், காஃபி டம்ளரில் இருக்க கரை கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதே ஸ்டீல்னஸ் ஸ்டீலில் இருக்க கரைனா நம்ம டூத் பேஸ்ட் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்டீல்னஸ் ஸ்டீலில் இருக்கிற பாத்திர கரை கூட நல்லா க்ளீன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 6, ஆயில் கண்டெய்னர்ஸை க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் கண்டெய்னர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெமன் அண்ட் பேக்கிங் சோடா, அது கூட சோப் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் கண்டெய்னர்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வாட்டர் ஃபில் பண்ணி 15 minutes நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். அது கூட ஆயில் கண்டெய்னர்ஸ் கேப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இதே மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி 15 minutes அதையும் ஊற வச்சிடலாம்.
டிப் நம்பர் 7, கவுண்டர் டாப்பில் இருக்க ஸ்டீல் ரேக்கை க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீல் ரேக்கில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெமன், பேக்கிங் சோடா, அது கூட சோப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். இப்படி வாஷ் பண்ணும்போது ஸ்டீல் ரேக் சீக்கிரமே துரு பிடிக்காமல் இருக்கும். ஸ்டீல் ரேக்கில் இருந்த உப்பு ஜாடி, ஸ்பைஸ் பாட்டில், டீ, காஃபி, சுகர் டப்பா எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிட்டோம்னா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறக்குள்ள அந்த பொருள் எல்லாமே காஞ்சிரும். எகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேலையை நம்மளுக்கு குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் நல்லா ஊறி இருக்கும். 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நல்லா மேலே சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உள்ளேயும் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்பையும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா பிசு இல்லாமல் ஆயில் கண்டெய்னர்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பேன் சப்போர்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். பேன் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிங்கனாலே க்ளீன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வேறு பக்கம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வால் டைல்ஸை க்ளீன் பண்ணிட்டோம்னா கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வால் டைல்ஸ்க்கு சோப் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வுக்கு சோப் போட்டுடலாம். கேஸ் ஸ்டவ்வுக்கு சோப் போடும்போது ட்ரிப்பு ட்ரேவை நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிருங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு பளிச்சுன்னு விட்டு வரும். நெக்ஸ்ட்டு சைடில் இருந்த கவுண்டர் டாப்புக்கும் அப்படியே சோப் போட்டு விட்டுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிரும். வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ட்ரிப்பு ட்ரேவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அழுக்கு நல்லா போகும். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க வாட்டர் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணும்போது அந்த ஏரியாவில் ரொம்ப உப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம காட்டன் கிளாத்தில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா அதில் இருக்க உப்பெல்லாம் 70% விட்டு வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலான்ட்டு அதுலேருந்து நைஃப் செட்டு, சாப்பர், வெஜிடபிள் கட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டேன். நைஃப் பாக்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நைஃபு, ஸ்பூன் எல்லாமே போட்டு ரீரேஞ்ச் பண்ணி எழுந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிளான்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குமே வாட்டர் ஊற்றிட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு. பிளான்ஸ் கிச்சன் இருந்தாலே எனக்கு என்னமோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி தோணும். பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் அரேஞ்ச் பண்ணி முடித்த கையோட கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு நம்ம காய வச்சிருந்த ஸ்டீல் ரேக் எடுத்துகிட்டு அதில் எல்லா பொருளுமே காலியாக இருந்துச்சு. ஸோ ஆயில், டீ, காஃபி, சுகர், ஸ்பைசஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ஸ்டீல் ரேக் எடுத்துகிட்டு வச்சு மேலே ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷீட் போட்டுட்டு ஆயில் கண்டெய்னர்ஸ், உப்பு ஜாடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே டீ, காஃபி, சுகர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம மோஸ்ட்டாக கிச்சனில் நிறையா பொருளை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கிச்சன் கொஞ்சம் புதுசாகவும் பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கும் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாலுமே அதில் கொசு தொல்லை போகிறதே இல்லை. என் கிச்சனில் எப்பப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கொசு தொல்லை போகிறதுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிப் வச்சுருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெமனை எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு சீட்ஸோடவே அதில் கிராம்பை ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். கிராம்பை சுற்றி வச்சுட்டு நம்ம கிச்சனில் எந்தெந்த இடத்துலலாம் கொசு தொல்லை இருக்க மாதிரி இருக்கோ 2 இடத்துல வச்சிட்டிங்கன்னா கொசு தொல்லை நல்லாவே கம்மியாகும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். அதே சமயம் கிச்சனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீக்ஸில் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.